லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரியாலிட்டி அண்ட் இன்டெகிரல் நாலேஜ். ரியாலிட்டி என்றால் எங்கும் வியாபித்துள்ள அந்த டிவைன் பிரசன்ஸ், இறை மெய்மை. இன்டெகிரல் நாலேஜ் என்றால் அது குறித்த அந்த கான்சியஸ்னஸ், அதுதான் இன்டெகிரல் நாலேஜ். பேராகிராஃப் 9 போன செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 10 பார்க்கலாம். பேராகிராஃப் 9 ஒரு முக்கியமான கருத்துக்களை மீண்டும் நினைவு கூறுவோம். இந்த புவியில் வாழ்ந்து கொண்டு இறை அனுபவத்தை எட்டியவர்களுக்கெல்லாம் நேரக்கூடிய ஒரு சவால், ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த இறை மெய்மையை, அது குறித்த அனுபவத்தை ஒருவர் எட்டுகின்றார். அது குறித்த அனுபவம் அவருக்கு எத்தகைய ஒரு அனுபவமாக இருக்கின்றது என்றால், அந்த பரம்பொருளை அவர் ஏகமாக உணர்கின்றார், வடிவமில்லாமல் உணர்கின்றார், எல்லையற்றதாக உணர்கின்றார். ஒன், ஃபார்ம்லெஸ், இன்ஃபினிட், இவ்வாறுதான் உணர்கின்றார். பொதுவாக எல்லாருக்குமே எல்லா ஆன்மீக அனுபவத்தை எட்டியவர்களுக்கு எல்லாமே இத்தகைய அனுபவம் தான் ஏற்படுகின்றது. அது உண்மையான அனுபவம் தான். அதே சமயம் வாழ்வில் நிதர்சனமாக எதிர்கொள்வது, எதை எதிர்கொள்கின்றாரோ அவர் பன்முகத்தன்மையை எதிர்கொள்கின்றார், வடிவங்களை எதிர்கொள்கின்றார். எல்லாமே எல்லைக்குட்பட்ட அம்சங்களை எதிர்கொள்கின்றார். ஃபார்ம், ஃபைனைட், மெனி, இந்த அம்சங்களை எதிர்கொள்கின்றார். இயற்கையாக என்ன தோன்றும், அவ்வாறு ஒரு ஒரு மாறுபட்ட அனுபவம், அதற்கும் மாறுபட்ட அனுபவத்தை எதிர்கொள்ளும் பொழுது என்ன தோன்றும்? ஏதோ ஒன்று, இவை இரண்டுமே பொருந்தாத நிலையில் இருக்கின்றன, ஏதோ ஒன்று பொய்யாக இருக்க வேண்டும் என்றுதான் இயற்கையாக எண்ண தோன்றும். ஆகையால் என்ன எண்ணம் தோன்றும் ஒருவருக்கு? ஏகமாக இருக்கும் பரம்பொருளும் பன்மையாக இருக்கும் இங்கு வெளிப்பாடுகளும் எதிரானவை. வடிவமற்று இருக்கும் பரம்பொருளும் வடிவத்திற்குட்பட்டு காணப்படும் இங்கு அமைப்புகளும் எதிரெதிரானவை. எல்லைக்குட்பட்டு இங்கு காணப்படும் எல்லா அமைப்புகளும் எல்லையில்லா தன்மையுடைய அந்த பரம்பொருளும் வெவ்வேறானவை, எதிரானவை என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது. எதிரெதிரானவைகள் கிடையாது, ஒன்றை ஒன்று ஆதரித்து இருப்பவை, ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருப்பவை, அதுதான் உண்மை என்று குறிப்பிடுகின்றார். ஆகினால் இங்கு என்ன பிரச்சனை என்றால், இவை இரண்டையும் எவ்வாறு ஒத்திசைவுடன் சேர்த்து பார்ப்பது, அதுதான் பிரச்சனை. How to reconcile these seemingly opposite terms, அதுதான் ஆன்மீகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆன்மீகத்துல ஆன்மீக வழிக்கே போகாதவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எது ரியல் அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை, அன்றாட வாழ்வு, லோகாயுத விஷயங்கள் தான் அவங்களுக்கு மெய்மை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது. சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்க்கு எஸ்பெஷலி ஒரு உயர்ந்த அனுபவத்தை எட்டியவர்களுக்கு இந்த சவால் வரும். எது உண்மை அப்படின்னு இருக்கும். சாதாரண மனிதனுக்கே இந்த சாதாரண உலகத்தை பார்க்கும் பொழுது அதில் நடக்கக்கூடிய
டியூவாலிட்டிஸ், எதிர்மறையான விஷயங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்து அது குழப்பமாக இருக்கும். ஏன் இந்த உலகம் இவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறது, உலகம் என்பது எப்பொழுதுமே ஒரு புதிராகத்தான் ஒரு சாதாரண மனிதனுக்கு தோன்றும். அதனால என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த எதிரானவை முதலில் என்ன உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும்? எதிரானவை எல்லாமே வந்து பிரம்மனினுடைய மாறுபட்ட நிலைகள் கிடையாது. ஆல்டர்னேட்டிங் வேல்யூஸ். ஆல்டர்னேட்டிங்னா என்ன அர்த்தம்? மாறி மாறி வரும். ஒரு சமயம் இங்க, அடுத்த சமயம் இங்க. ஒரு சமயம் இங்க, அடுத்த சமயம் இங்க. அதுதான் ஆல்டர்னேட்டிங். ஆல்டர்னேட் டேஸ்ன்னு சொல்றோம். இன்னைக்கு, நாளைக்கு விட்டுட்டு நாளான்னைக்கு அப்படிங்கிறோம் நம்ம. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கும், அப்புறம் இங்க மாறி இருக்கும். மாறி மாறி இருக்கும். அப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய நிலைகள் கிடையாது அப்படிங்கிறார். ரெண்டுமே ஒண்ணா இருக்கிறது அப்படிங்கிறார். டபுள் அண்ட் கன்கரண்ட் வேல்யூஸ். பிரம்மனினுடைய ஒரு சேர காணப்படும் நிலைகள் தான் அவை. எதிரெதிரான நிலைகள் கிடையாது. அல்லது மாறி மாறி இருக்கக்கூடிய நிலைகளோ கிடையாது அப்படிங்கிறார். அதே போல பிரம்மன், ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் பன்மையாக இங்கு வெளிப்படுத்தும் பொழுது அது தன்னுடைய அந்த ஒருமைத்தன்மையை இழந்து விடுவது இல்லை. அதே போல இந்த பன்மைத்தன்மையில் தன்னை கண்டறிய முயன்று தோல்வியுற்று மீண்டும் அந்த ஒருமை நிலைக்கு திரும்புவது என்கின்ற அந்த மாறுபட்ட நிலைகள் கிடையாது அப்படிங்கிறார். ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் பன்மையாக வெளிப்படும் பொழுது தன்னை இழந்து விடுவதும் இல்லை. பன்மையாக இருக்கும் தன்மையில் பன்மையாக இருக்கும் அமைப்புகளில் தன்னை கண்டறிய முயன்று அவ்வாறு முடியாமல் போகும் பட்சத்துல மீண்டும் அந்த ஒருமையான நிலைக்கு திரும்புவதும் இல்லை. ஏன்னா அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. ஏகமாக ஒரு சேர காணப்படுகின்றது அப்படிங்கிறார். அதனால இது என்ன உண்மை என்றால், அந்த இறைமைமை டிவைன் ரியாலிட்டியினுடைய 2 முகங்கள் தான் இந்த மாறுபட்ட நிலைகள். இந்த பார்க்கக்கூடிய உலகமும் சரி, உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து 2 ஃபேஸஸ் ஆஃப் ஒன் ரியாலிட்டி அப்படிங்கிறார். ரெண்டுமே வந்து நம்ம ஒரு சேர நம்ம வந்து அதை வந்து நான் அது குறித்த ரெண்டுமே இரண்டு குறித்த உணர்வு நிலையையும் ஒரு சேர நாம் ஒரு சித்தியாக அடையும் பொழுதுதான் வந்து நம்ம வந்து அந்த ரியாலிட்டியை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறார். நம்ம வந்து ஒரு சைட்ல மாத்திரம் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அந்த பன்மையிலிருந்து விலக்கி கொண்டு ஏகமாக இருக்கக்கூடிய அந்த டிவைன் அம்சத்துடன் அது குறித்த அனுபவத்தை அடைந்தவுடன் நாம் சொல்ல முடியாது. நான் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு அந்த ஃபுல் ரியலைசேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அது வந்து பார்ஷியலா தான் இருக்கும் அப்படிங்கிறார். நீங்க இங்க இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய டிவைனை ரியலைஸ் பண்ணினாதான் அந்த ரியலைசேஷனும் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் இட் வில் பி ஏ இன்கம்ப்ளீட் ரியலைசேஷன் அப்படிங்கிறார். நிச்சயமாக வந்து பகவான் வந்து ஞானம், நாலேஜ், வித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் குறித்த அந்த நாலேஜ், எங்குமே அனைத்திற்கும் பின் இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மையை, ஒன்னஸ், அது குறித்த அறிவுதான் நாலேஜ், வித்யா என்பது. அறியாமை என்பது, இக்னோரன்ஸ் என்பது தனக்குள் இருக்கும் அந்த இறைமைமையை, எங்கும் பரவியுள்ள இந்த இறைமைமையை அறியாமல் இருத்தல். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் அந்த ஒன்னஸ் இருக்கின்றது. அதை அறியாமல் இருத்தல். அதுதான் செல்ஃப் அப்ளீவியன் ஆஃப் பீயிங். நமக்குள்ளேயே டிவைன் இருக்கு, அது குறித்த அந்த நாலேஜ் இல்லை நமக்கு. அது தன்னைத்தானே மறைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த டிவைன் எப்படி இருக்கு? டிவைன் ரியாலிட்டி தன்னுடைய எல்லா சிருஷ்டிகளுக்கும் உள்ளேயும் தன்னை மறைத்து கொண்டிருக்கின்றது. அந்த சிருஷ்டிகள் வந்து அது குறித்த அதனுடைய சாநித்தியம் குறித்த அந்த அவேர்னஸ் வந்து இருப்பதில்லை. அதனால இந்த அறியாமை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா,
தனியே இருக்கும் அந்த தன்மையை குறித்த அனுபவம். இந்த பன்மையில் இருந்து கொண்டு ஒவ்வொன்றும் தனியே இருக்கும் அமைப்புகள். ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய ஒரு அம்சம் இல்லை என்பதை உணராமல், ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளுடைய அம்சம்தான் என்பதை உணராமல், தனியே இருப்பதுதான் உண்மை என்கின்ற அனுபவத்தை அடைவதுதான் இக்னோரன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் செப்பரேட்னஸ் இன் த மல்டிப்ளிசிட்டி. எல்லாம் தனியா, எல்லாமே பன்மையாக இருக்கின்ற உலகத்துல ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனியா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். தனியா இருக்கிறது தான் உண்மை. இங்க தனித்தனியே காணப்படுவதுதான் பிரதானம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஒன்னஸ் இருக்கு. அந்த ஒன்னஸ்னுடைய பார்ட்டு தான் அப்படிங்கிறத நம்ம அறியாம இருந்தோம் அப்படின்னா அதுதான் இக்னோரன்ஸ். அதனால என்ன சொல்றோம், நம்ம வந்து மனிதர்கள் பொதுவாக இந்த பன்முகத்தன்மையில தான் வாழ்றோம். வாழும்போது என்ன ஆயிடும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய அந்த பன்முகத்தன்மையில அந்த டிவைன் ரியாலிட்டி தான் வேலை செய்யுது. பட் அது குறித்த அறியாமையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறார். அந்த சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறோம். அந்த டிவைன் ஒர்க்கிங்ஸ் இந்த மல்டிப்ளிசிட்டியை we have not understood properly அப்படிங்கிறார். dwelling in multiplicity we are trapped in its ill understood workings அப்படிங்கிறார். இப்ப இந்த இக்னோரன்ஸ் இதனால ஏற்படுது. இப்ப இக்னோரன்ஸுக்கு என்ன தீர்வு, என்ன ஒரு நிவாரணம் அப்படின்னா, இக்னோரன்ஸ், how the ignorance is cured. இக்னோரன்ஸ் இஸ் கியூர்ட். யாரால, எது அதை வந்து ஒரு அந்த ஒரு டிஃபெக்ட்லேருந்து எது வந்து நம்மை அந்த 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 ஒரு குறையை எது விளக்குகின்றது என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் தான் அதற்கான தீர்வையும் தருகின்றது. ஏன் அப்படின்னா, அந்த ஆன்மன் வந்து எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து பரிணாமத்தில் வந்து ஒரு முன்னேறும் வெளிப்பாட்டில் தான் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. ப்ரொக்ரெசிவ் மேனிஃபெஸ்டேஷன். ஆன்மன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகவானுடைய அந்த யோகத்துல ஆன்மன் வந்து ஒவ்வொரு பிறவியிலும் பார்த்தோம் அப்படின்னா அதை சுற்றி ஒரு இவால்விங் பர்சனாலிட்டியை உருவாக்கி கொண்டே வருகின்றது சைக்கிக் பீயிங். ஆன்மன் வந்து மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றது. அதன் மூலமாகத்தான் இதற்கு அந்த குறைக்கான நிவர்த்தியும் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த சோல் தான் வந்து அந்த நாலேஜுக்கு போகுது, which is growing into knowledge, into the awareness of being. அவேர்னஸ் ஆஃப் த பீயிங் அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சத் ஆஸ்பெக்ட், அந்த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், அது குறித்த நாலேஜ் வந்து யாருக்கு கிடைக்குது? முதல்ல அந்த ஆன்மனுக்கு தான் கிடைக்குது. ஏன்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சத் அப்படிங்கிறது தான் சத் சித் ஆனந்தம் பார்க்கிறோம். சத்து தான் பீயிங் அப்படிங்கிறார் பகவான். இந்த பீயிங் அதுதான் வந்து நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லாமே எல்லாமே எதனுடைய வெளிப்பாடுகள் அப்படின்னா அந்த சத்து தான், பீயிங் தான். எதனால் அப்படி காணப்படுகின்றது என்றால், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல காணக்கூடிய அனைத்து இருப்புகளும், எல்லா எக்ஸிஸ்டன்ஸும், அதற்கு ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு ட்ரூத் இருக்கு. உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா எக்ஸிஸ்டன்ஸும், சடப்பொருள்லேருந்து மனிதர்கள் வரைக்கும் பின்னாடி ஒரு ட்ரூத் இருக்கு. ட்ரூத் இருக்கிறதுனால தான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ட்ரூத் வந்து எங்க இருக்கு, அதனுடைய ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த சத் பீயிங் அதனுடைய காலத்தை கடந்த இருப்புல அது இருக்கு. ட்ரூத் ஆஃப் ஆல் தி எக்ஸிஸ்டன்சஸ் இஸ் தேர் இன் த பீயிங்ஸ் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அது இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கிறோம் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு மரம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, மரத்துக்கு ஒரு விதை இருக்கணும்ல. அந்த விதை எங்க இருக்கு? அந்த பீயிங் சத்துல இருக்கு. சச்சிதானந்தத்தினுடைய சத் டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் நம்முடைய இருப்பினுடைய மூலம் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னா, பூரண ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது குறித்த அந்த கான்சியஸ்னஸ் இன் பொசிஷன் ஆஃப் போத் ஒன் அண்ட் மெனி டுகெதர், ஏகமாக இருக்க பரம்பொருள் குறித்த உணர்வு நிலையும் சரி,
அதே பரம்பொருள் பன்மையாக இருப்பது குறித்த உணர்வு நிலையும் ஒரு சேர கொண்டிருப்பதுதான் பூரண ஞானம். ஏதோ ஒன்றை மாத்திரம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் உண்மை அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல வெறும் பன்முகத்தன்மையில இருந்து கொண்டு அதுதான் உண்மை என்று நினைத்தாலும் சரி, இதெல்லாம் நம்மளுடைய பார்வையை உண்மையினுடைய ஒரு பகுதிக்குத்தான் திருப்போம். உண்மையினுடைய முழு பகுதிக்கு நம்மளுடைய பார்வை திரும்பாது. இரண்டையும் ஒரு சேர நம்ம இரண்டு குறித்த உணர்வு நிலையம் ஒரு சேர கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய பார்வை முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சத் பீயிங் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது எல்லாத்திற்கும் மூலமா இருக்கு, எல்லாத்தையும் கடந்து இருப்பதும் கூட. எல்லாத்திற்கும் மூலமாக இருக்கின்றது, அனைத்தையும் கடந்து இருப்பது. அந்த ஒருவர் அது குறித்த ஒரு ஞானத்தை பெற்றுவிட்டால் என்னாகும் அப்படின்னா, அவருக்கு ஒரு சுதந்திரம் கிட்டுவிடும். ஏன்னா அவரு அது அறியாத வரைக்கும் அவர் இந்த உலக விஷயங்கள்ல அதனுடைய தலைகள், அதனுடைய பாண்ட்ஸ், அதுல அட்டாச்சா இருப்பார். அது இல்ல, அந்த நாலேஜ் ஆஃப் த சத் பீயிங் இல்லாத வரைக்கும் அவர் எதனுடன் அந்த பாண்ட்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் அண்ட் இக்னோரன்ஸ், அறியாமை, அட்டாச்மெண்ட் டு வேர்ல்ட்லி திங்ஸ், அதுல தான் அவருடைய பாண்ட்ஸ் இருக்கும். காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும், அது அறியாத வரைக்கும். ஒன்ஸ் அந்த பீயிங் உள்ள இருக்கக்கூடிய அந்த சத், அது குறித்த ஞானம் விட்டால் இந்த தலைகள் அதுல இருந்து சுதந்திரமாக இருப்பார். அவர் அதுல கட்டுப்பட்டு இருக்க மாட்டார். அதனால அவர் இந்த உலக விஷயங்கள்ல இருந்து அவர் விடுபட்டு இருப்பார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் இரண்டையுமே சுதந்திரமாக தன்னிடம் இந்த இரண்டு உணர்வு நிலைகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பார். எல்லாத்தையும் கொண்டிருப்பார். அவர் ஃப்ரீயா இருப்பார், எதனாலையும் கட்டுப்பட்டு இல்லாம இருப்பார். அதுதான் இங்க வித்தியாசம். முதல்ல கட்டுப்பட்டு இருப்பார், இப்ப அது எதனாலும் எந்த தலைகளாலும் அவர் கட்டுப்பட்டு இல்லாம இருப்பார். ஒன்ஸ் அந்த டிவைன் நாலேஜ் வந்துருச்சுன்னா, ஈவன் தோ ஹி லீட்ஸ் அ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ், he is free from he has got freedom. இருக்கும் அவருக்கு. என்ன ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ பொசஷன் ஆஃப் த பிகமிங், இந்த உலக விஷயங்கள்ல ஃப்ரீயா இருப்பார். அதனால கட்டுப்பட்டு இருக்க மாட்டார். அதனால்தான் இந்த நாலேஜ் ஆஃப் த பிகமிங், இந்த உலகத்துல வெளிப்பட்டு இருக்கும் பன்முகத்தன்மை, அது குறித்த நாலேஜ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த இன்டெகிரல் நாலேஜ். ஏன் நமக்கு அந்த இன்டெகிரல் நாலேஜ் இல்லாம நம்ம அறியாமையில இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏன் அந்த நாலேஜ் கிடைக்க மாட்டேங்குது? பன்முகத்தன்மையில இருந்து கொண்டு அதற்கு பின்னால் உள்ள இறைத்தன்மையை நாம் ஏன் அறியாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அறியாமையில் இருந்து கொண்டே ஞானத்தை தேடுகின்றோம். இருட்டில இருந்து கொண்டே நம்ம ஒரு விஷயத்தை தேடணும்னா கிடைக்காது இல்லையா? அதே போலத்தான் அறியாமல் இருந்து கொண்டே நம்ம அந்த நாலேஜை தேட முடியாது. அதுல இருந்து வெளியே வந்தாதான் நம்ம தேட முடியும். இருட்டுக்குள் இருந்து கொண்டே நம்மால ஒரு விஷயத்தை தேட முடியாது. ஒளிக்கு வந்த பிறகுதான் நம்ம பண்ண முடியும். அதனாலதான் நம்மால அனைத்திற்கும் பின்னால உள்ள அந்த இறைமைமையை கண்டறிய முடிவதில்லை அப்படிங்கிறார். இதைத்தான் பகவான் அவித்யாயா மந்தரே அப்படின்னு கதாபனிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார். அதனாலதான் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்கின்றோம் என்றால், நம்ம அந்த ஒன்னஸ், ஒருமைத்தன்மை, பரம்பொருளினுடைய ஒருமைத்தன்மையை அடையாமல் நாம் வாழ்கின்றோம். அதனால்தான் அறியாமல் இருக்கின்றோம். அந்த ஒருமைத்தன்மை தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது. அதுதான் அதனுடைய உட்பொருளாக இருக்கின்றது, அதனுடைய மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றது. அனைத்து மெய்ப்பொருளுக்கும் என்ன, அனைத்து விஷயங்களுக்கும் பேஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒன்னஸ் ஆஃப் த பீயிங் தான். ஒன்னஸ் தான் இட் இஸ் அ காஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். பன்முகமாக காட்சி அனைத்துமே காணப்படுகின்றதற்கான காரணம் எது, அதனுடைய மூல காரணம் எது அப்படின்னா அந்த ஒன்னஸ் தான். அந்த ஒன்னஸ் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை சாத்தியம் இல்லை அப்படிங்கிறார். ஒன்னஸ் இஸ் த காஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் விதவுட் விச் இட் குட் நாட் பி பாசிபிள்.
மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இறுதியாக நம்ம பார்த்த கருத்து. இப்போ நம்ம பேராகிராஃப் 10 அதற்குள்ளே செல்லலாம். Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge. Paragraph 10. In fact, the Brahman is one, not only in a featureless oneness beyond all relation, but in the very multiplicity of the cosmic existence. Aware of the works of the dividing mind, but not itself limited by it, it finds its oneness as easily in the many, in relations, in becoming, as in any withdrawal from the many, from relations, from becoming. Ourselves also, to possess even its oneness fully, must possess it, since it is there, since all is that, in the infinite self variation of the cosmos. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. Brahman is one in a featureless oneness beyond all relation. Not only that, Brahman is one in the very multiplicity of the cosmic existence. It is aware of the works of the dividing mind, but it is not itself limited by it. Therefore, it finds its oneness as easily as in the many, in relations, in becoming, as in any withdrawal from them. In order to possess even its oneness fully, we must also possess it in the infinite self-variation of the cosmos. This is possible since Brahman is there. Since all is Brahman in the infinite self-variation of the cosmos. Thank you, sir. Thank you. பிரம்மன் இஸ் ஒன் அப்படிங்கிறோம். ஏகமாக இருக்கிறது தான் பிரம்மன் அப்படிங்கிறோம். அதே போல பிரம்மன் இஸ் ஒன் வித்தவுட் அ செகண்ட் அப்படிங்கிறோம். இதை பற்றி பிரம்மனை குறித்த பொதுவாக இருக்கக்கூடிய அறியப்படும் அனுபவபூர்வமான உண்மைகள். பிரம்மன் இஸ் ஒன் அப்படிங்கிறோம், பிரம்மன் இஸ் ஒன் வித்தவுட் செகண்ட் அப்படிங்கிறோம். இந்த ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிரம்மன் இஸ் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க எதுவுமே பிரம்மன் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதுதான் அர்த்தம். ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது இந்த என்டையர் பிரபஞ்சத்திலையும், ஒரே ஒரு ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் பிரம்மன். அப்படிதான் அர்த்தம் இருக்கு. அது தவிர வேற எதுவுமே இல்லை, எல்லாமும் அதுதான். இதுதான் அடிப்படை உண்மை. அதனால நம்ம வந்து பாகுபடுத்தி பார்க்க கூடாது. அது ஏகமாக இருக்கிறது எங்க இருக்குது, அது எங்கெல்லாம் வந்து அதுக்கு அம்சங்கள் இல்லாம இருக்கோ, நிர்குணமா இருக்கோ, எங்கெல்லாம் வந்து அது எதனுடனும் சம்பந்தப்படாம இருக்கோ, அங்கதான் அது ஒண்ணா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது எங்கேயும் ஒண்ணா இருக்கு அப்படின்னா, இந்த பல்வேறு தோற்றங்களாக காணப்படும் இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்து விஷயங்களிலும் அது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதுதான் உண்மை. இந்த உலக இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பன்முக தோற்றங்களிலும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் தான் இருக்கின்றது. இதுல யாரு எதனால பிரச்சனை வருது, எதனால நம்ம வந்து அந்த
அந்த ஏகமா இருக்கக்கூடிய பிரம்மனை அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா எது கல்பிரிட், எது அந்த உண்மையை கண்டறிவதற்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னா நம்முடைய டிவைடிங் மைண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எதனால வந்து மைண்ட் வந்து பகுதி பகுதியாக, ஏன்னா மைண்ட் வந்து அந்த அந்த டிவிசிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஓவர் மைண்ட் அந்த லெவல்லேருந்தே ஆரம்பிச்சிருது. அதனால மைண்ட் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ஹியூமன் மைண்ட் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டா நம்ம டிவைடா தான் பார்க்க தெரியும், நமக்கு அப்படிதான் பார்க்க தெரியும். அதனாலதான் நம்மளால அந்த ஒன்னஸை புரிஞ்சுக்க முடியல. ஸோ ப்ராப்ளம் நம்மகிட்ட தான் இருக்குது, ட்ரூத்ல எதுவும் இல்லை. ட்ரூத் இஸ் ஒன்னஸ் தான். ஆனா இது நம்முடைய டிவைடிங் மைண்ட் அதனுடைய செயல்பாடு குறித்து அந்த பிரம்மனுக்கு தெரியும் இல்லையா? நம்மளுடைய இண்டிவிஜுவல் மைண்டும் அதனுடைய வெளிப்பாடு தானே. அதுக்குள்ளதான் நம்மளுடைய இண்டிவிஜுவல் மைண்டும் அதுக்குள்ளதானே இருக்குது. அதனால அவேர் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் த டிவைடிங் மைண்ட் அதுக்காக அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுனா அந்த டிவைடிங் மைண்ட்னால எந்த விதமான ஒரு பாதிப்பும் அதுக்கு கிடையாது. இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அவர் டிவைடிங் மைண்ட். அதனால எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் அதுக்கு கிடையாது. அதனால இந்த பிரம்மிக் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இங்க பன்முகமாக காணப்படும் அனைத்திலுமே அது மிகவும் எளிதாக அந்த ஒருமையை அது காண்கின்றது. இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் அது ஒருமையை காண்கின்றது. இந்த உலகத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாத்திலையும் அது ஒருமையை காண்கின்றது. அதே சமயம் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட நிலையிலும் அது ஒருமையை காண்கின்றது. ரெண்டு ஸ்டேட்டஸ்லயும் அது ஒருமையைத்தான் காண்கின்றது, தன்னைத்தான் காண்கின்றது. இட் ஃபைண்ட்ஸ் இட் இன் அ பிரம்மன். Brahman finds its oneness as easily in the many, in relations, in becoming, as in any withdrawal from the many, from relations, from becoming. இது ஆக்சுவலா நமக்கு அது படிக்கும் பொழுது, இந்த விஷயங்கள்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப அப்டிராக்டா இருக்கு. ஏதோ ஒரு உயர்வான விஷயத்த சொல்றாங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாம விஷயமா இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா இந்த உண்மை ஒருத்தர் வந்து இந்த உண்மையினுடைய ஒரு துளிய அனுபவபூர்வமா, ஆன்மீக அனுபவபூர்வமா உணர்ந்துட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷனா மாறிடும். அவங்க உலகத்தை பார்க்கக்கூடிய கோணமே மாறிடும். நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து இதனுடைய மகத்துவம் தெரியல. ஒரு மாபெரும் உண்மையை வந்து பகவான் இங்க கோருகின்றார். நம்ம வந்து அதை நம்ம புரிஞ்சுக்க முடியல, நம்மளால ரியலைஸ் பண்ண முடியல. மனதளவுல புரிஞ்சுக்கிறோம், ஆனா அனுபவபூர்வமாக நம்ம உணராதனால இது வந்து ரொம்ப ஒரு அப்டிராக்ட் ட்ரூத்தா இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி எல்லாமே டிவைன் அப்படிங்கிறார ஒன்றும் புரியலையே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. பிகாஸ் அவர் மைண்டினுடைய இன்கெப்பாசிட்டினால அப்படி நமக்கு தோணுது. ஆனால் நம்ம வந்து எப்போ வந்து அந்த பிரம்மிக் கான்சியஸ்னஸ் அதை வந்து அடைகின்றோமோ அப்பொழுது வந்து நமக்கு அந்த ஒன்னஸ் புரியும். we have to possess the Brahman அப்படிங்கிறார். ourselves also to possess even its oneness fully must possess it அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா பகவான் சொல்றாரு, அதுதானே இருக்குது அப்படிங்கிறார். since it is there, since all is that, அதுதானே இங்க இருக்குது, அதுதானே எல்லாமாகவும் இருக்கின்றது, அதனால அதை நாம் வசம் கொள்வதற்கு ஒன்றும் கடினம் இல்லையே அப்படிங்கிறார். அதை எப்படி நம்மளுடைய உடைமையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அதனுடைய எண்ணற்ற மாறுபட்ட தோற்றங்களில் நாம் வந்து அந்த உண்மையை நமக்கு தனதாக நாம் இதை அறிய வேண்டும் அப்படிங்கிறார். ourselves also to possess even its oneness fully. அந்த ஒருமைத்தன்மையை முழுவதுமாக நாம் அதை வந்து அடையணும் அப்படின்னா must possess it. எதை அடையணும் அப்படிங்கிறார்? இந்த பிரம்மனை அடையணும் அப்படிங்கிறார். மஸ்ட் possess it. எதனால எப்படி சொல்றாருன்னா, since it is there, since all is that.
அதுதான் எல்லாத்திலும் இருக்கிறதுனால அது வந்து எதுவுமே அது இல்லைங்கிற விஷயமே கிடையாது. உலகத்துல காணக்கூடிய எல்லாமே அது பிரம்மன் தான். அதனால மஸ்ட் பொசஸ் இட். எங்க நம்ம அதை அடையணும் அப்படின்னா, இந்த இன்ஃபினிட் செல்ஃப் வேரியேஷன் ஆஃப் த காஸ்மோஸ். இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி காணப்படுகின்றது? பிரபஞ்சம் வந்து ஒரே மாதிரி இருப்பதில்லை. கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நேரத்துக்கு நேரம் பிரபஞ்சம் வந்து ஒரே மாதிரி இருப்பதில்லை. இடத்துக்கு இடம் மாறிக்கொண்டிருக்கின்றது இல்லையா? டைம் அண்ட் ஸ்பேஸ்ல கண்டினியூஸ் சேஞ்ச் வந்து எங்க பார்க்குறோம்? காஸ்மாஸ்ல பார்க்குறோம், பிரபஞ்சத்துல பார்க்குறோம். அந்த மாறுபட்ட தோற்றங்கள்ல அந்த ஒருமையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். மாறுபட்ட தோற்றங்களாக இருந்தாலும், ஸ்டேட்டஸா இருந்தாலும் கூட அதுல நம்ம அந்த ஒருமையை பார்க்கணும். இது முடியும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். இந்த பகவானோட பிரேயர் தான் ஞாபகம் வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரேயர் பகவான் கொடுத்தது. ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப், யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர். இன் ஆல் திங்ஸ் மே ஐ see the divine. அந்த லாஸ்ட் வேர்ட். எஸ் எஸ், அதுதான் இங்க இந்த பேராகிராஃப் ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. இந்த உண்மையை வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம அனுபவபூர்வமா அடைவது அப்படிங்கிறதுக்கு நிறைய டிவைன் கிரேஸ் வேணும். அது பெரிய சித்தி தான். அனுபவபூர்வமா அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிவைன் ரியலைசேஷன். அது அனுபவம் கூட கிடையாது. சித்தியா மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப நெடுநாள் பல பிறவிகள் இருந்தால் தான் அந்த சித்தியாக அடைய முடியும். எங்க எல்லா இடத்துலையும் பிரம்ம டிவைன் கான்சியஸ்னஸ் அடைவது அப்படி கஷ்டம். முடியாதுன்னு இல்லை. பட் அட்லீஸ்ட் இதை மென்டலா நம்ம வந்து அறிந்து கொண்டால் உலகத்துல பார்க்கக்கூடிய உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை, நம்ம மனதின் மூலமாக என்னதான் குறைகள் இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய பார்வை வந்து வேறொரு கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்குத்தான் பகவான் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது போகலாம். The infinity of the multiplicity finds itself explained and justified only when it is contained and possessed in the infinity of the One. But also the infinity of the One pours itself out and possesses itself in the infinity of the many. To be capable of that outpouring of its energies, as well as not to lose itself in it, not to recoil, defeated from its boundlessness and endlessness of vicissitudes and differences, as well as not to be self-divided by its variations, is the divine strength of the free Purusha, the conscious soul in its possession of its own immortal self-knowledge. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். There is infinity of the multiplicity in the universe. There is also infinity of the one. The infinity of the multiplicity is explained and justified only when it is contained and possessed in the infinity of the one. Also, the infinity of the one pours itself out and possesses itself in the infinity of the many. The infinite Brahman outpours its energies in its multiple variations in the universe. Yet it does not lose itself in that action. It does not recoil, that is, move back, defeated from its boundlessness and endlessness of vicissitudes, that is, changes and differences. It is not self-divided by its variations. To be capable of such a quality is the divine strength of the free Purusha, the conscious soul in its possession of its own immortal self-knowledge. Thank you, sir.
சாரி, மியூட்ல இருந்தது. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி தான் பார்க்குறோம். பிரபஞ்சம் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்னாலே, யூனிவர்ஸ் அப்படின்னாலே நமக்கு எது ஞாபகத்துக்கு வருது? இன்ஃபினிட்டி தான். பிரபஞ்சத்தை வந்து யாராவது அளக்க முடியுமா? இல்ல அதுக்கு வந்து எல்லை வகுக்க முடியுமா? இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்துல என்ன இருக்கு அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. பிரபஞ்சத்துல பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. மல்டிப்ளிசிட்டி இருக்கு. இந்த பலதரப்பட்ட விஷயங்களும் எப்படி இருக்கு? இன்ஃபினிட்டா இருக்கு. எல்லையை அதுக்கு வந்து அளவிட முடியாது. ஸோ இது ஒரு உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கிற உண்மை. இது வந்து நம்ம வெளிப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இது மாதிரி இன்ஃபினிட்டியை பார்க்குறோம், உணர்கின்றோம். அதே சமயம் அந்த பரம்பொருள் இருக்கு இல்லையா? பரம்பொருள் வந்து இருக்கு, பிரம்மன் இருக்கு. பிரம்மன் வந்து எதுலயாவது அதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? ஏகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதனுடைய அடிப்படை அம்சமே பார்த்தோம் அப்படின்னா என்ன? இன்ஃபினிட், எல்லையற்றது. பரம்பொருள் எல்லையற்றது, அவ்வளவுதான். நீங்க பரம்பொருளை வந்து நம்ம இந்த எல்லைக்குள்ளதான் அது இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனால பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, எதனால இந்த பிரபஞ்சத்துல நம்ம காணக்கூடிய அந்த எல்லையற்ற தன்மை எதனால் அவ்வாறு காணப்படுகின்றது என்றால், அந்த எல்லையற்ற தன்மை அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளிலுள் இருப்பதினால்தான், அதன் வசம் இருப்பதினால்தான் இந்த எல்லையற்ற தன்மை ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளில் காணப்படுவது, அதனுடைய வசம் இருப்பதினால்தான் இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லையற்ற தன்மை காணப்படுகின்றது அப்படிங்கிறார். பிரபஞ்சத்துல எல்லையற்ற தன்மை காணப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அதே எல்லையற்ற தன்மை என்கின்ற அம்சம் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள்கிட்ட இருக்கிறதுனாலதான் இங்க பன்முகத்தன்மையில அந்த எல்லையற்ற தன்மை காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இது வந்து ஒரு பேசிக் ட்ரூத்தா சொல்றார் பகவான். The infinity of the multiplicity finds itself explained and justified only when it is contained and possessed in the infinity of the one அப்படிங்கிறார். அங்க இன்ஃபினிட்டி இல்லை அப்படின்னா இங்க வந்து இன்ஃபினிட்டி இருக்க முடியுமா? சிம்பிள் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அந்த ஏகமாக இருப்பதுதான் இங்க பன்மையாக வெளிப்படுகின்றது அப்படிங்கிறது பார்க்கிறோம். இது 2 நிலைப்பாடுகள்லயும் மாறுபட்ட கேரக்டரிஸ்டிக் பார்க்க முடியாது இல்லையா? ரெண்டுமே வேறு வேறு நிலைகள் அப்படின்னுங்கிற உண்மையை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால், 2க்கும் காமனா இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அங்க இன்ஃபினிட்டியா இருக்கிறதுனால தான் இங்க இன்ஃபினிட்டியா இருக்கு. இங்க இன்ஃபினிட்டியோட மூல காரணம் அங்க இன்ஃபினிட்டியா இருக்கிறதுனாலதான். அதுதான் சொல்றார் இங்க பகவான். சோ அடிப்படையில ஏகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த இடம் வந்து அது நிச்சயமா ஃபைனைட் கிடையாது. இட் இஸ் இன்ஃபினிட் தான். அதே போல பன்முகத்தன்மையில காணக்கூடிய உலகத்துல பிரபஞ்சத்துல காணக்கூடிய இன்ஃபினிட்னஸோடைய காரணம் எங்க அப்படின்னா அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள்கிட்ட காணக்கூடிய அந்த இன்ஃபினிட் நேச்சர். இதுதான் உண்மை. அதே போல அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள்கிட்ட காணக்கூடிய அந்த எல்லையற்ற தன்மைதான் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி இந்த பன்முகத்தன்மையில் காணப்படும் அந்த எல்லையற்ற தன்மையாக தன்னை வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். சோ தனக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபினிட் ஆஸ்பெக்ட் தான் இந்த உலகத்துல அந்த பரம்பொருள் வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறார்.
பட் ஆல்சோ த இன்ஃபினிட்டி ஆஃப் த ஒன் ஃபோர்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை அப்படியே வெளியில கொட்டுறேன், அதான் அர்த்தம். பட் ஆல்சோ த இன்ஃபினிட்டி ஆஃப் த ஒன் போர்ஸ் இட் செல்ஃப் அவுட் அண்ட் பொசஸஸ் இட் செல்ஃப் இன் த இன்ஃபினிட்டி ஆஃப் த மெனி. வழக்கமா என்ன அர்த்தம்? ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணீரை பாத்திரத்திலிருந்து கொட்டா அந்த பாத்திரம் காலியாயிடும். யூஸ்வலா அதுதானே நம்ம விதி. ஒரு விஷயம் இருக்குது, அதுல இருந்து முழுவதுமா அதை இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸையும் நம்ம காலி பண்ணோம் அப்படின்னா, எந்த பாத்திரத்திலேயோ எந்த அமைப்பிலேயோ அந்த கண்டென்ட்ஸ் இருக்கோ அது காலி ஆயிடும், அந்த இடம் காலி ஆயிடும். ஆனா இன்ஃபினிட்டி ஏன் காலி ஆகல? இன்ஃபினிட் இருக்கிறது எல்லாத்தையும் அது எல்லையற்று வழங்குகின்றது. இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்குது, அது காலி ஆவது கிடையாது. இதுல என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. அது மாதிரி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் 1 to be capable of that outpouring of its energy as well as not to lose itself in it. அது மாதிரி தன்னுடைய சக்தி முழுவதையும் அந்த பரம்பொருள் எல்லையற்ற வெளிப்பாடுகளின் மூலமாக வழங்குகின்றது. இந்த உலகத்துல எல்லா இயக்கத்திற்கும் சக்தி வேணும் அப்படிங்கிறது அடிப்படை விதி இல்லையா? சக்தி இல்லை அப்படின்னா நம்மளால பேசவும் முடியாது. எல்லாமே சக்தியின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது. அந்த சக்தி எங்கிருந்து வருகின்றது? அந்த பரம்பொருள்கிட்ட தான் வருது. அந்த சக்தியை யார் வழங்குகின்றார்கள்? நமக்கு எல்லையற்ற சக்தியை யார் வழங்குகின்றார்கள்னா பரம்பொருள் தான் வழங்குகின்றது. அவ்வாறு வழங்கினாலும் அது எதையுமே இழந்து விடுவது இல்லை, அதுதான் இங்க அர்த்தம். To be capable of the outpouring of its energies as well as not to lose itself in it. அந்த வழங்குவதில் அது தன்னை இழந்து விடுவது இல்லை, தான் மறைந்து விடுவது இல்லை. அதே போல not to recoil defeated from its boundlessness and endlessness of vicissitudes and differences அப்படிங்கிறார். இப்போ இந்த ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டிலையும் இருப்பதில்லை. ஆனா அந்த இன்ஃபினிட்டா இருக்கக்கூடியது இந்த உலகத்துல தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது தனிப்பட்ட மனிதர்கள், தனிப்பட்ட அமைப்புகள், பொருட்கள், எவ்வளவோ உயிரினங்கள் மூலமாகத்தான் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்புக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லை இருக்கின்றது. எல்லாமே ஒரு ஃபைனைட் அமைப்புகள் தான். மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு ஃபைனைட் அமைப்பா இருக்கின்றான். எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே ஃபைனைட் திங்ஸ் தான். இந்த ஃபைனைட் திங்ஸ்ல என்னென்ன பார்க்கிறோம்? தொடர்ந்து காணப்படும் மாறுதல்களை பார்க்கிறோம். மனிதனை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் கணத்திற்கு கணம் அவன் மனிதன் மாறுகின்றான். நாமே எடுத்துக்கொண்டால் ஒரு நாள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதே போல வாழ்நாள்ல பார்த்தோம் அப்படின்னா முந்தி இருந்த மாதிரி நம்ம இருப்பதில்லை. மனிதர்களுக்கு மனிதர்கள் வாழுகின்றார்கள். இதே போலதான் எல்லா அமைப்பும். ஸோ இந்த சேஞ்ச் தான் இங்க என்லெஸ்ஸா இருக்கு இந்த உலகத்துல. சேஞ்ச் அதான் பகவான் என்லெஸ்னஸ் ஆஃப் விசிசிட்யூட்ஸ் அப்படிங்கிறார். மாறுபாடுகளும் என்லெஸ்ஸா இருக்கு. இங்க 2 விஷயம் அங்க இருக்கு, சேஞ்ச் அண்ட் டிஃபரன்சஸ். இது ரெண்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா பரம்பொருளினுடைய தன்மை என்னவா இருக்கின்றது? அதனுடைய ஏகமான நிலையில அது எப்படி இருக்கு? இம்மியூட்டபிளா இருக்கு, பவுண்ட்லெஸ்ஸா இருக்கு, எல்லையற்றதாகவும் இருக்கு, எந்த விதமான மாற்றங்களையும் அடையாத தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. ஆனா அது தன்னுடைய நிலைக்கு எதிரான நிலைகளில் இங்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனா என்ன ஒரு உண்மை என்னவென்றால், அது மாதிரி எதிரான நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் கூட அந்த எதிரான நிலைகளினால் அது பாதிக்க எந்த விதமான பாதிப்பும் அதற்கு ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறார். நாட் டு ரீகாயில் என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்திலிருந்து பின்வாங்குறது. அப்படியே நாட் தோல்வி அடைந்து பின்வாங்குவது. நாட் டு ரீகாயில் டிஃபீட்டட் ஃப்ரம் இட்ஸ் பவுண்ட்லெஸ்னஸ் அண்ட் எண்ட்லெஸ்னஸ் ஆஃப் விசிசிட்யூட்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ். அதே போல ஏகமாக இருக்கின்றது பிரம்மன் நமக்கு தெரியும்.
இந்த பன்முக தோற்றங்களின் மூலமாக அதுதான் வெளிப்படுகின்றது அப்படியும் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படின்னா அது எப்படி இந்த ஒன் டிவைடட் பை அப்படின்னு அர்த்தமா? ஏகமாக இருக்கக்கூடியது இங்க ஃபிராக்ஷனா இருக்குது அப்படின்னு அர்த்தமா? நிச்சயமாக கிடையாது. ஆக்சுவலா மேத்தமேட்டிக்ஸ்ல ஒன்னை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபிராக்ஷன் தான் வரும். ஆனா இங்க இங்க என்ன பார்க்குறோம்? எல்லாமே இன்டீஜர் தான் பார்க்குறோம். முழு நம்பர் தான் பார்க்குறோம். ஏன் எல்லாமே ஒன்று தான் இங்க. ஃப்ராக்ஷனே கிடையாது. அதுதான் இங்க பியூட்டி. அந்த ஒன்னை டிவைட் பண்ணா ஃப்ராக்ஷன் வரும் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸ். இங்க அந்த ஒன்று தான் வந்து ஏகமாக இருக்கின்றது அனைத்துலேயுமே. நாட் டு பி செல்ஃப் டிவைடட் பை இட்ஸ் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறார். இதெல்லாம் இது மாதிரி என்ன காரணத்தினால இந்த அம்சங்கள்லாம் அந்த பிரம்மன் கிட்ட இருக்கு அப்படின்னா அது காரணம் என்ன? எது வந்து இந்த வலிமையை அதற்கு வழங்குகின்றது அப்படின்னா இட் இஸ் அ டிவைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃப்ரீ புருஷா. அந்த செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் புருஷான செல்ஃப் ஆன்மன். இந்த ஆன்மன் வந்து எல்லா நிலையிலும் அந்த சோல் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஒரே ஒரே எலிமெண்ட் தான், டிவைன் எலிமெண்ட் தான். அந்த டிவைன் எலிமெண்ட் தான் அத்தகைய வலிமையை தாங்கி உள்ளதா இருக்குது. எந்த நிலையிலும் பாதிக்கப்படாத நிலையை அது தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. இட்ஸ் டிவைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃப்ரீ புருஷா. அது எதனாலும் கட்டுப்பட்டு இல்லாம இருப்பது. த கான்சியஸ் சோல் இன் இட்ஸ் பொசஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் இம்மார்டல் செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அந்த அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்சியஸ் சோல் புருஷா இருக்கு. எல்லாமே சூப்பர்ஃபிஷியலா தான் மாறுபட்ட தன்மைகளை எதிர்கொள்கின்றன. ஆனா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த புருஷா எலிமெண்ட் இருக்கு, கான்சியஸ் சோல் இருக்கு. இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குள்ளேயும் அந்த புருஷா எலிமெண்ட் இருக்கு, சோல் எலிமெண்ட் இருக்கு, டிவைன் எலிமெண்ட் இருக்கு. அந்த டிவைன் எலிமெண்ட் எதை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது? சாஸ்வதமான அந்த செல்ஃப் நாலேஜ், தன்னுடைய உண்மையான அந்த இறைத்தன்மை குறித்த ஞானத்தை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. எது கொண்டதாக இருக்கின்றது? ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் சோல் புருஷா. அதைத்தான் பகவான் இங்க சொல்கின்றார். இஸ் a divine strength of the free purusha, the conscious soul in its possession of its own immortal knowledge, self knowledge. அதனாலதான் வந்து இந்த டிவிஷன் வந்து இந்த உலகத்துல அவ்வளவு இருந்தாலும் இட் இஸ் நாட் அ ரியல் டிவிஷன் அப்படிங்கிறார். மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். ரியல் டிவிஷனா இருந்தது அப்படின்னா பிரபஞ்சம் எதுவுமே இருக்காது. ஒரு நேரத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். there is something which unites. இந்த எது யுனைட் பண்ணுது அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த புருஷா எலிமெண்ட், அந்த கான்சியஸ் சோல், அதுதான் வந்து காமன் ஃபேக்டரா இருக்கு. அடுத்தது போகலாம். The finite self variations of the self, in which the mind losing self knowledge is caught and dispersed among the variations, are yet not the denials, but the endless expression of the infinite, and have no other meaning or reason for existence. The infinite, too, while it possesses its delight of limitless being, finds also the joy of that very limitlessness in its infinite self definition in the universe. Thank you. தேங்க்யூ. படிக்கவா? எஸ். What we find in this universe is the finite self variations of the self, the infinite Brahman. The mind loses its self knowledge in that finite self variations. It is caught and dispersed among the variations. But the self variations of the self are not the denials, but the endless expression of the infinite. They have no other meaning or reason for existence. The infinite possesses its delight of limitless being.
At the same time, it also finds the joy of that very limitlessness in its infinite self definition, that is, self expression in the universe. Thank you. தேங்க்யூ. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிச்சயமாக வந்து நிறைய மாறுபட்ட தோற்றங்களை பார்க்குறோம். பிரபஞ்சத்துல மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த போல இருக்காது அப்படிங்கிறாங்க. எதுவுமே எதை எடுத்துக்கிட்டாலும் மாறித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனிதர்களை எடுத்துக்கொண்டால் மாறித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஹவ் த யூனிவர்ஸ் இஸ் கிரியேட்டட் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் எக்ஸாக்டா இன்னொன்னு போல இருந்தது அப்படின்னா, அது ரெண்டாவது யூஸ்லெஸ். அது மாதிரி அது வந்து சூப்பர் ஃப்ளோஸா இருக்கும், ரிடண்டண்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. யூனிவர்ஸனுடைய கிரியேஷன்ல ஒரு பர்பஸ் இருக்கு. அதனுடைய கிரியேஷன் வந்து ஃபால்ட்லெஸ்ஸா இருக்கு. அதுல எந்த விதமான பிழையை நம்ம பார்க்கவே முடியாது. யூனிவர்ஸினுடைய கிரியேஷன்ல எந்த விதமான ஒரு ஃபால்ட்டும் நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளவு துல்லியமா ஒவ்வொரு விஷயமும் இன்னொரு விஷயத்த போல இருக்காத மாதிரி அது பார்த்துக்குது. அப்படிதான் இந்த யூனிவர்ஸுடைய கிரியேஷன் வந்து சிருஷ்டி உருவாகின்றது. அதனால என்ன பார்க்கிறோம்? சின்ன தனித்தனியான அமைப்புகளா தான் இருக்குன்றது. தனித்தனியா மனிதர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஆனா தனித்தனியான மனிதர்கள் இருந்தாலும், தனித்தனியான அமைப்புகளாக பொருட்களாக இருந்தாலும், ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து அந்த வேரியேஷனை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாறுபட்ட தோற்றங்கள்லாம் உண்மையிலேயே என்ன, எதனுடைய மாறுபட்ட தோற்றங்கள் அப்படின்னா, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் வேரியேஷன்ஸ் ஆஃப் த இன்ஃபினிட் பிரம்மன். அந்த இன்ஃபினிட் பிரம்மன் தான் இது மாதிரி ஒவ்வொரு மாறுபட்ட தோற்றங்களில் காட்சி அளிக்கின்றது இந்த உலகத்துல. ஆனா நம்ம மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா தன்னை இழந்து விடுகின்றது. இது மாதிரி இந்த வேரியேஷன்ஸ்ல ஏதோ ஒரு வேரியேஷன்ல தன்னை இருத்தி கொண்டு அதுதான் உண்மை, மற்ற மற்ற மாறுபட்டு இருக்கும் தோற்றங்களிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கின்றது. என்னை போல இன்னொருத்தங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ரியல். எனக்கு வெளியில இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு ரியல் கிடையாது. அப்படித்தான் என்னுடைய மைண்ட் நினைக்குது. என்னிலிருந்து அந்நியமாகத்தான் நான் அனைத்தையுமே கருதுகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மைண்ட் வந்து இட் லூசஸ் இட் செல்ஃப் நாலேஜ் இன் தட் ஃபைனைட் செல்ஃப் வேரியேஷன்ஸ். மாறுபட்ட தோற்றங்கள்ல என்னுடைய மைண்ட் வந்து என்னுடைய மனம் அதனுடைய சுய அறிவை இழந்து விடுகின்றது அப்படிங்கிறார் பகவான். மைண்டினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். மைண்ட் எப்ப இந்த கெப்பாசிட்டி ஓவர் கம் பண்ண முடியும்னா ஒன்லி when it goes to the next stage. அதனால்தான் பகவான் என்ன சொல்றாரு? மைண்ட் இஸ் காட் அண்ட் டிஸ்பர்ஸ்ட் அமங் த வேரியேஷன்ஸ். நம்ம வந்து இந்த டிவிஷன்ல தான் நம்ம சிக்கி தவிக்கின்றோம். அதுல தான் பிடிச்சிட்டு அது வந்து எவ்வளவு பெரிய இந்த டிவிஷன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தனி மனிதர்களுக்கிடையே, குடும்பத்துல மனிதர்களுக்கிடையே, சமுதாயத்துல, நாட்டுல மனிதர்களுக்கிடையே, நாடுகளுக்கு நாடு இந்த டிவிஷன் வந்து பல்வேறு நிலைகளை டிவிஷனை தான் பார்க்கிறோம். நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்குது. மைண்ட் வந்து அப்படிதான் அதோடைய நேச்சரே அப்படின்னா அது வந்து டிவிஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதனாலதான் சொல்றார் பகவான், இட் இஸ் காட் அண்ட் டிஸ்பர்ஸ்ட் அமங் த வேரியேஷன்ஸ். தன்னை இழக்கின்றது, அதில் சிக்கிக்கொண்டு மனம் மாறுபட்ட தோற்றங்களில் தன்னை இழக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா மாறுபட்ட தோற்றங்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரமணி அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்களுடைய மியூட் பண்ணிடுங்க. இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணுங்க. அந்த ரமணிங்கிறவங்களோட மைக்.
நான் சொல்றேங்க சார். ஃபோன் பண்ணியிருக்காங்க சார். நான் சொல்லி ஆஃப் பண்ண சொல்றேன். ஓகே, ஓகே. இந்த டிவைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மன் வந்து இது மாதிரி தன்னை மாறுபட்ட தோற்றங்கள்ல தன்னை வெளிப்படுத்திக்கிறதுன்னு பார்க்கிறோம். நம்ம எல்லாமே டிவைன் தான். இங்க நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து டிவைன் தான் வந்து தன்னை மாறுபட்ட தோற்றங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. நம்முடைய மனம் வந்து அதை அறிந்து கொள்ளவில்லை. அதுதான் இங்க ட்ரூத். அதனால இந்த மாறுபட்ட தோற்றங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற அந்த பிரம்மன் அதனுடைய செயல் வந்து தன்னுடைய ஆதி நிலையினுடைய ஒரு மறுப்பான செயல் கிடையாது. ஏன்னா ஆதி நிலை எது? பிரம்மனினுடைய ஆதி நிலை வந்து ஏகமாக இருப்பது இல்லையா? ஏகமாக இருப்பது, எந்த விதமான இம்மியூட்டபிளா இருப்பது, அதுதானே பிரம்மனினுடைய அடிப்படை கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கு? இம்மியூட்டபிள், மாற்றங்களை அடையாத இருப்பது. இங்க ஆனா பாக்குறோம் எல்லாமே வேரியேஷனா பாக்குறோம் இந்த உலகத்துல. அப்படின்னா இந்த பிரம்மனினுடைய ஆதி நிலையினுடைய மறுப்பா இத்தகைய மாறுபட்ட தோற்றங்கள் எல்லாம் என்றால் இல்லை. they are not the denials. மாறாக அந்த எல்லையற்ற தன்மையை கொண்ட பரம்பொருளினுடைய எல்லையற்ற வெளிப்பாடுகள் தான் இவை அப்படிங்கிறார். the endless expression of the infinite அப்படிங்கிறார். அதுதான் இங்க உண்மை. இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் வந்து இவ்வாறு மாறுபட்ட தோற்றங்களில் காணப்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பரம்பொருள் தான் காரணம். ஏன் அவ்வாறு காணப்படுகின்றது அப்படின்னா எதற்காக அவை அவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அது அந்த பரம்பொருள் தன்னை வந்து எல்லையற்ற தன்மைகளில் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையின் அடிப்படையில் தான் இங்கு காணப்படும் அனைத்தும் இந்த பல்வேறு மாற்றங்களுடன் வேறுபட்ட நிலைகளில் காணப்படுகின்றன. அது இல்லை அப்படின்னா அது இருக்காது அப்படிங்கிறார் பகவான். வந்து அதுதான் கூறுகின்றார் இங்க. The endless expression of the infinite, they are not the denials but the endless expression of the infinite and have no other meaning or reason for existence அப்படிங்கிறார். அதே போல பரம்பொருள் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறதுல ஆனந்தம் ஆஸ்பெக்ட் வந்து எப்பொழுதுமே எல்லா நிலையிலும் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அது வந்து எல்லையற்ற தன்மையில இருக்கும் பொழுதும் அதனுடைய ஆனந்தம் அங்க இருக்கு. இன்ஃபினிட் வந்து possesses its delight in its limitless being. எல்லையற்ற தன்மையில இருக்கும் பொழுதும் ஆனந்த ஆஸ்பெக்ட் அது கூடவே இருக்கு. அதே போல பல்வேறு எல்லையற்ற தன்மையுடன் கூடிய பல்வேறு தன்னுடைய வெளிப்பாடுகளில் அது அதே ஆனந்தத்தை அடைகின்றது. இங்கே பல்வேறு அமைப்புகளின் மூலமாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது அங்கேயும் இங்கேயும் பார்த்தா அந்த இன்ஃபினிட்னஸ் இருக்கு. இங்கேயும் அதே ஆனந்தத்தை தான் அது அடைகின்றது அப்படிங்கிறார் பகவான். இந்த ஆனந்த ஆஸ்பெக்ட் வந்து எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. எதிரெதிரான அங்கதான் இருக்குது. ஏகமாக இருக்கக்கூடிய நிலையில தான் டிவைன் ஆனந்தம் இருக்கின்றது. இந்த பன்முகத்தன்மையில் காணப்படும் இந்த பிரபஞ்சத்துல இந்த டிவைன் ஆனந்தம் இல்லை, இறை ஆனந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யூ கேனாட் சே அப்படின்னு சொல்ற. இந்த உலகம் வந்து உலகத்துல வந்து ஆனந்தத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனந்தத்தை இறை ஆனந்தத்தை அடையணும்னா இதுல இருந்து நம்ம வந்து விலகி கொண்டு அந்த ஏகமாக இருக்கக்கூடிய நிலையில தான் டிலைட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. While it possesses its delight of limitless being, finds also the joy of that very limitlessness in its infinite self-definition of the universe. In the universe. அந்த இன்ஃபினிட் செல்ஃப் டெஃபினேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் புரிஞ்சுக்கணும் நம்ம. நம்பர் ஒன், இன்ஃபினிட்னா என்ன அர்த்தம்? எல்லையற்ற கணக்கு, அதுதான் இன்ஃபினிட். செல்ஃப் டெஃபினேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்துல காணக்கூடிய ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு மனிதரும் பார்த்தோம் அப்படின்னா பரம்பொருள் தன்னை அவ்வாறு ஒரு வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு அமைப்பு, அதுதான் அர்த்தம்.
செல்ஃப் டெஃபினிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பரம்பொருள் அந்த தனிப்பட்ட அமைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. அதுதான் அர்த்தம். செல்ஃப் டெஃபினிஷன்னா பரம்பொருள் தன்னை அந்த தனிப்பட்ட ஒரு அமைப்பின் மூலமாக, ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பின் மூலமாகவும் அதே பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அதுலேயும் அது ஒரே ஆனந்தத்தை தான் காண்கின்றது அப்படிங்கிறார். ஆனந்தம் எல்லா நிலையிலும் அது எந்த நிலையிலும் அது ஆனந்தத்தை இழந்து விடுவது இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The divine being is not incapable of taking innumerable forms because he is beyond all form in his essence, nor by assuming them does he lose his divinity, but pours out rather in them the delight of his being and the glories of his Godhead. This gold, correct sir? Gold than other. This gold. Yes. This gold does not cease to be gold because it shapes itself into all kinds of ornaments and coins itself into many currencies and values. Nor does the earth power, principle of all this figured material existence, lose her immutable divinity because she forms herself into habitable worlds, throws herself out in the hills and hollows, and allows herself to be shaped into utensils of the hearth and household, as hard as hard metal into the weapon and the engine. Thank you, sir. படிக்கட்டும் சார். தேங்க்யூ. படிங்க மேடம். The divine being is not incapable of, meaning capable of, taking innumerable forms because he is beyond all form in his essence. He does not lose his divinity by assuming them, but he pours out rather in them the delight of his being and the glories of his Godhead. The gold does not cease to be gold because it shapes itself into all kinds of ornaments and coins itself into many currencies and values. The earth power is the principle of all disfigured material existence. She forms herself into habitable worlds, throws herself out in the hills and hollows. She allows herself to be shaped into utensils of the home or as hard metal into the weapon and the engine. Yet she does not lose her immutable divinity. Thank you, sir. அடிப்படையில் பகவான் இங்க ரெண்டு அனாலஜி ட்ரா பண்றார். ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து எர்த். ரெண்டுமே பார்த்தோம்னா ரெண்டுலேருந்தும் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். எதுலையுமே அதனுடைய அடிப்படை தன்மை மாறுவதில்லை. அதைத்தான் இங்க அதோட இந்த பேராகிராஃபுடைய மைய பிரின்சிபலே அதுதான். டிவைன் பீயிங் பிரம்மனை எடுத்துக்கொண்டால் அது வந்து எண்ணற்ற வடிவங்களை எடுக்கக்கூடிய தன்மை உடையது. இருந்தாலும் என்ன காரணம், அதுல என்ன காரணத்தினால அப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிவைன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்ததாக இருக்கின்றது. அதனால எல்லாத்தையும் எதை வேணாலும் எடுக்க முடியும். அதே சமயத்துல ஒரு வடிவத்தை அது எடுப்பதினால் அது தன்னுடைய இறைத்தன்மையை இழந்து விடுவது இல்லை. அதற்கு பதிலாக என்ன செய்கின்றது, தன்னுடைய இறைத்தன்மை முழுவதையும் அது என்ன செய்கின்றது, தன்னுடைய ஆனந்தம், தன்னுடைய இறைத்தன்மை அனைத்தையும் அது வழங்குகின்றது. பட் போர்ஸ் அவுட் ராதர் இன் தம், இந்த பல்வேறு அமைப்புகளின் மூலமாக
மூலம் எதை வழங்குகின்றது? த டிலைட் ஆஃப் ஹிஸ் பீயிங், தன்னுடைய ஆனந்தம். த க்ளோரிஸ் ஆஃப் ஹிஸ் காட்ஹெட், தன்னுடைய இறைத்தன்மையினுடைய மகோன்னதம். இது ரெண்டுமே வழங்குகின்றது. அதனால பல்வேறு அமைப்புகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலம் அதனுடைய இறைத்தன்மையை இந்த பரம்பொருள் இழந்து விடுவது இல்லை. இதற்கு உதாரணத்தை பகவான் சொல்கின்றார். ஒன்னு கோல்டு, இன்னொன்னு வந்து இந்த புவி. இந்த கோல்டுன்னு எடுத்துக்கிட்டா, கோல்டு தான் பேசிக் மெட்டலா இருக்கு. அதுல வந்து என்னென்னலாம் செய்யறோம் நம்ம? ஏன் ஆர்னமெண்ட் செய்யறோம், அதுல இருந்து கோல்டு காயின் செய்யறோம், கரன்சி செய்யறோம், எல்லாம் செய்யறோம். இருந்தாலும் கோல்டு தானே. கோல்டுனுடைய வேல்யூ தான் நம்ம எல்லாத்துக்கும் அசைன் பண்றோம். அதே போல இந்த புவியினுடைய சக்தி, எர்த் பவர், இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸினுடைய பேசிஸே பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பேஸ் எங்க இருக்கு? இந்த எர்த் பவர்ல தான் இருக்கு. புவியினுடைய சக்தி தான் நம்ம பல்வேறு, அதை வச்சு தான் எல்லாமே செய்யறோம். அங்க இருக்க அதுல கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸ், அதுல இருக்கக்கூடிய எல்லாமே அதுதான் பேஸா இருக்கு. அதனுடைய இறைத்தன்மையை வந்து பல்வேறு அமைப்புகளின் மூலமாக அதை வைத்துக்கொண்டு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து செய்தாலும் அதனுடைய இறைத்தன்மையை வந்து அது இழந்து விடுவது இல்லை. அதனுடைய மாறா இறைத்தன்மையை அது இழந்து விடுவதில்லை. ஏன்னா அதுதான் வந்து இந்த நம்மை வசிக்கும் உலகங்களை அது உருவாக்குகின்றது. மலைகளாகவும் அது காட்சியளிக்கின்றது, பள்ளங்களாகவும் அதுதான் காட்சியளிக்கின்றது, நாம் உபயோகப்படுத்தும் பாத்திரங்களாகவும் அதுதான் இருக்கின்றது. அதே சமயம் கடினமான உலோகங்கள், ஒரு ஆயுதத்தை தயாரிக்கும் இயந்திரங்களை தயாரிக்கும் கடினமான உலோகங்களாகவும் அதுதான் இருக்கின்றது. இருந்தாலும் அது இறைத்தன்மையை இழந்து விடுவதில்லை அப்படிங்கிறார். இந்த கருத்து நமக்கு எல்லாருக்கும் எளிதாக புரியக்கூடிய கருத்து தான். அடுத்தது போகலாம். Matter, substance itself, subtle or dense, mental or material, is form and body of spirit and would never have been created if it could not be made a basis for the self-expression of the spirit. The apparent inconscience of the material universe holds in itself darkly all that is eternally self-revealed in the luminous superconscient. To reveal it in time is the slow and deliberate delight of nature and the aim of our cycles. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. The substance of the matter may be subtle or dense, mental or material. It is itself the form and body of spirit. It would never have been created if it could not be made a basis for the self-expression of the spirit. The apparent inconscience of the material universe holds in itself darkly all that is eternally self-revealed in the luminous superconscient. To reveal the superconscient light in time is the slow and deliberate delight of nature and the aim of her cycles. The divine being assumes forms. The one becomes the many, but it does not cease to be one. It does not lose its character of the reality by becoming many. He cites how gold does not lose its character of goldness by being converted into a number of ornaments, decorative, beautiful. Gold continues to be gold, but it lends itself to take many forms for various purposes. Similarly, the earth is not just lifeless matter. It is a power. It has a certain personality. And this earth power does not lose its divinity simply because it takes various forms like mountains, rivers, valleys. Earth permits some of its elements like metals, which derive from the earth, now to become an armament
now to become a useful instrument, 1,000 forms and 1,000 shapes. They do not reduce or depreciate the true value or character of the earth power. The one continues to be one in spite of the many forms that it throws itself into. Sri M.P. Pandit Talks on the Life Divine, Volume 2, page 291. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த மேட்டர் சடப்பொருள்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, சடப்பொருளுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிலைகளிலும் பார்க்குறோம். ஒன்று ஸ்தூல நிலையில பார்க்குறோம், நம்ம திடப்பொருளை பார்க்குறோம், மேட்டரை பார்க்குறோம். சில சமயம் சூட்சும பொருளாகவும் பார்க்குறோம், சட்டிலாகவும் பார்க்குறோம். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய பாடி தான் வந்து கிராஸ் மேட்டர். உள்ள வந்து சட்டில் பாடி இருக்கா, சட்டிலா பார்க்குறோம். மைண்ட் அப்படிங்கிறது சட்டில் தான், அது வந்து ஸ்தூல நிலையில கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, திடமான நிலையை கொண்டதாக இருக்கின்றதா என்றால் இல்லை, அதுவும் வந்து சட்டிலா தான் இருக்கு. எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் சட்டில். இப்போ அதெல்லாம் மேட்டர் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் மேட்டர் தான். ஸோ இந்த மேட்டர்னு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அது சட்டிலா இருக்கு, டென்ஸா இருக்கு, மனம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு, இல்ல மெட்டீரியல் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இது எதுவா இருந்தாலும் இந்த சடப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அப்படின்னா அது எதனுடைய வடிவமும் உருவமுமாக இருக்கின்றது, வடிவமும் உடலாகவும் இருக்கின்றது என்றால் அந்த ஆன்மனினுடைய வடிவமும் உடலாகவும் தான் சடப்பொருள் இருக்கின்றது அப்படிங்கிறார். மேட்டர், substance itself, subtle or dense, mental or material, is form and body of spirit அப்படிங்கிறார். ஸோ இதுதான் உண்மை, ட்ரூத் இதுதான். And would never have been created if it could not be made a basis for the self-expression of the spirit. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மேட்டர் அப்படிங்கிற விஷயமே இருக்காது அப்படிங்கிறாரு, உருவாகி இருக்காது அப்படிங்கிறாரு. மெட்டீரியல் வேர்ல்டு, மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே தோன்றி இருக்காது. அது ஏன் தோன்றி இருக்கு அப்படின்னா அந்த ஆன்மன் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் அந்த மேட்டரே இருக்கு அப்படிங்கிற. பட் ஃபார் த ஸ்பிரிட் த மேட்டர் வுட் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறார். பொருள் முதல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, சயின்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் மேட்டர் இஸ் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, அதை தவிர எதுவுமே கிடையாது. பிசிக்கல் வேர்டு நான் கண்ணார பார்க்கறது தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ன்றாங்க. ஆனா இங்க பகவான் அது மாதிரி சொல்லலை. மேட்டர் ஏன் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஸ்பிரிட் இருக்கு. ஸ்பிரிட்டினுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வேணும் அப்படிங்கிறனால தான் மேட்டரே இருக்கு அப்படிங்கிறாரு. அது மாதிரி ஸ்பிரிட் இல்லை அப்படின்னா மேட்டரே இருக்காது அப்படிங்கிறார். ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர். பகவான் சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கு நம்மளுக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அப்பேரண்ட் இன்கான்ஷியன்ஸ்ல இருக்கோம். அப்பேரண்டா தான் இருக்கிறோம் நம்ம. அப்பேரண்ட்னா மேற்புறத்துல ஒரு உணர்வற்ற நிலை, அதுல தான் நம்ம இருக்கிறோம். தி அப்பேரண்ட் இன்கான்ஷியன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் யூனிவர்ஸ். அது அப்பேரண்டா தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருளான அமைப்பு தான் அது இன்கான்ஷியன்ஸ். அந்த இருளான அமைப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா எதுவெல்லாம் வந்து அந்த உயர் உணர்வு தளத்துல ஒளியுடன் வெளிப்பட்டு காணப்படுகின்றனவோ அவை அனைத்தும் இந்த இன்கான்ஷியன்ஸ்குள்ள இருக்கு அப்படிங்கிறார். முக்கியமான கருத்தை சொல்றார். நம்ம இன்கான்ஷியன்ஸ் சொல்றோம், அது அப்பேரண்டா தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, அதனுடைய இருளான பாகத்துல என்ன இருக்கு அப்படின்னா எதெல்லாம் நம்ம சூப்பர் கான்ஷியன்ட், இதுக்கு முற்றிலும் எதிரான உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய சூப்பர் கான்ஷியன்ட்ல எதெல்லாம் சாஸ்வதமாக தானே வெளிப்பட்ட நிலையில இருக்கின்றதோ அதெல்லாம் இங்க மறைவா இருக்கு அப்படிங்கிறார். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. தி அப்பேரண்ட் இன்கான்ஷியன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் யூனிவர்ஸ் holds in itself darkly all that is eternally self-revealed in the luminous superconscient. ஸோ நம்ம அதனால வந்து இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஆனா அது அப்படியே இருந்துறது கிடையாது. எப்பொழுது இன்கான்ஷியன்ஸ்ல இருக்கிறது இன்கான்ஷியன்ட்லேயே
அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய உண்மைகள்லாம் மறைந்து இருக்காது, எப்பொழுதுமே இருக்காது. ஆனா அது காலத்திற்கு ஒப்ப மெல்ல 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 தன்னை வெளிப்படும். To reveal it in time is a slow and deliberate delight of nature and the aim of her cycles. அது வந்து மெல்ல மெல்ல மெதுவாக அது வந்து காலத்தினுடைய இயக்கத்திற்கு ஏற்ப மெல்ல மெல்ல வெளிப்படுத்த வேண்டும் என்பது இயற்கையினுடைய ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது. To reveal it in time is a slow and deliberate delight of nature. To reveal, அதை காலத்துல வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது, இந்த காலத்துல வந்து வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த இயற்கை என்ன செய்கின்றது, ஒரு ஸ்லோ அண்ட் டெலிபரேட் டிலைட் ஆஃப் நேச்சர், மெதுவாகவும் நிதானித்தும் ஒரு ஆனந்தமான அனுபவத்தை இத்தகைய செயலின் மூலம் அது அனுபவிக்கின்றது அப்படிங்கிறார். டு ரிவீல் இட் இன் டைம், எதை காலத்தின் உட்பட்டு வெளிப்படுத்துவது, அந்த ஒளி பொருந்திய, இந்த சூப்பர் கான்சியன்ட் இருக்கிற ஒளி பொருந்திய உண்மைகளை, விஷயத்தை இந்த இன்கான்சியன்ஸ்ல இருந்து வெளிப்படுத்துறத நேரடியா உடனே வெளிப்படுத்தல, மெல்ல 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 தான் வெளிப்படுத்துது. ஏன் அது மெல்ல மெல்ல வெளிப்படுத்துது அப்படின்னா, அந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு ஆனந்தத்தை அந்த இயற்கை அடைகின்றது அப்படிங்கிறார். இட்ஸ் a ஸ்லோ அண்ட் டெலிபரேட் டிலைட் ஆஃப் நேச்சர். அது மாத்திரம் இல்ல, அந்த இயற்கையினுடைய அந்த சுழற்சியினுடைய நோக்கம் அதுதான். அது ஒன்னாவது நோக்கம் என்ன அப்படின்னா, மெல்ல 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 தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளியை வந்து, இன்கான்சியன்ட்ல இருக்கக்கூடிய ஒளியை வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது இயற்கையினுடைய அந்த செயல்பாட்டினுடைய நோக்கமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். முக்கியமாக இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன கருத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரம்பொருள் வந்து ஏகமாக இருக்கின்றது. பன்மைத்தன்மையாக வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய எந்த விதமான இறையம்சமோ அதனுடைய ஒரிஜினல் தன்மையும் கெட்டுவிடுவது இல்லை. அதற்கு பகவான் வந்து 2 அனாலஜி ஒப்பீடை கொடுத்திருக்கின்றார். ஒன்று வந்து கோல்டு, இரண்டாவது வந்து இந்த புவி, அதனுடைய சக்தி. ஸோ இத்துடன் நம்ம இந்த பேராகிராஃப் 10 முடிவடைகின்றது. பேராகிராஃப் 11 நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ், சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். சார், ஷார்ட்டா இந்த பேராகிராஃப் பார்த்தா எல்லாமே அந்த டிவைனோட டிலைட் லீலா, அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுதுங்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமாக டிவைன் லீலா, அதுல வந்து அது ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. டிவைன் ஆனந்தம், அதுதான் டிலைட் தான் வந்து உபநிஷத்திக் கோட்டிங் கூட நம்ம பார்த்திருக்கோம் லைவ் டிவைன்ல. டிலைட் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். ஃப்ரம் தி டிலைட் we are born, by delight we exist, to delight we go அப்படிங்கிறது தான் உண்மை. ஈவன் இந்த உலகம் எதனால வந்து அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் வந்து எதற்காக தன்னுடைய மாறுபட்ட நிலைகளில் இந்த உலகத்தில் பிரபஞ்சமாக வெளிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து ஒரே காரணத்தை சொல்றாரு. அது அப்படியே இருந்திருக்கலாமே, ஏன் இருக்குன்னா பிகாஸ் இதுல ஒரு டிலைட் அப்படிங்கிறார். ஒரே வார்த்தையில சொல்றாரு, பிகாஸ் ஆஃப் டிலைட், இறை ஆனந்தத்தை அது இந்த செயலின் மூலம் அது அடைகின்றது அப்படிங்கிறார். நீங்க சொல்ற மாதிரி லீலா டிவைன் லீலா, டிவைன் ஆனந்தம், அதுதான் அல்டிமேட் ரீசன். தேங்க்யூ சார். ரங்கராஜன் சார். எஸ், சொல்லுங்க சார் ப்ளீஸ். இதுதான் சார் கம்பராமாயணத்துல முதல் காப்பு செயலிய உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையவன் எவன் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போடுறார். நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் லீலா அதுதான் சொல்லிட்டு கம்பராமாயணத்துல காப்பு. நீங்கிலா அப்படின்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய அப்படின்னு சாஸ்வதமான
அழகிலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகு அப்படின்னா என்ன? அளவுன்னு அர்த்தம். இன்ஃபினிட். போயிட்டு. ஆம் சார். ரொம்ப அதே அற்புதமா ஆஸ்பெக்ட் தான் இருக்கு சொல்றேன். ரொம்ப அதுவும் அற்புதமா இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.